வைஃப் இல்லையா தெரியாதா வெளியே அனுப்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு 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 ஆக்களை பத்தி வெளியே நான் ஒன்று சொல்றேன் கேட்டா வந்திருக்கிறது உங்களோட கதைக்கிறவங்களை வந்து கூடுதலாக அந்தந்த திணைக்களங்களுக்கு தலைவர் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க தெரிஞ்சு கொள்ளணும், மரியாதை பெற்றுக் கொண்டதுக்கும் தெரியும். சரியா? அப்ப அந்த நேரத்துல இப்ப இങ്ങനെ பெண் கட்டப்புங்கிற ஒரு பிரச்சனை வருது. அர்ஜுனா வந்து நான் சொல்றேன் இங்களை வந்து இந்த விஷயத்த சரி வர தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும். இந்த குவாலிபிகேஷன் கொடுக்கலாம். எனக்கு தெரியும் ட்ரேட் யூனியனுக்கு வேலை வந்ததுக்காண்டி அரசாங்கம் கொடுக்கிறது மக்கள் அடிப்படையில் ஏற்கனவே போராட்டம் அது யார் எந்த ட்ரேட் யூனியனா அதுவா இதுவாங்கிறது அது பெயர மக்களுடைய முறைப்பாடு நான் அது பெருந்தெடுக்கிற அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறேன். அதனால இந்த அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் தான் நான் சொல்றேன். செஞ்சிருக்கிறவங்க அதை வந்து அவரு சொல்றாரு தவிர நீங்க உங்க கட்சியோட வச்சுக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மக்கள் முறைப்பாடு நீங்க 8-10 பேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க சார். ஒரு நாள்ல திருப்பி கண்டிப்பா 10-15 பேரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. எல்லா கம்பெனிலும் இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி ஆக்களை டிரான்ஸ்பர் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்பர் நாங்க அளந்து கதைக்கிறோம். 40 பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ண கௌரவ அமைச்சர் 40 பேருக்கு மேல எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் தான் சொல்றேன். பாராளுமன்றம் இருக்குது, அமைச்சர் தெரியும், பேசுங்க. அப்படியாப்பட்ட பிரச்சனை அதுல இது வந்து ப்ரொபோசல்ஸ் தான். இந்த ப்ரொபோசல் நிறைவேற்ற போறது அதிகாரி ஒரு தலைவரை பொது வழியில வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. அவர் வேணும்னா நீங்கள் எந்த கட்சி உங்களுக்கு கிடைக்கிற நாமினேஷன் உங்களுக்கு இன்னொரு கிடைக்கிற நாமினேஷன் கிடைக்கவே இல்லையா? நாமினேஷன் கிடைக்கவே இல்லையா? நீங்கள் என்ன பற்றியே உங்களோட முகப்புத்தகத்துல எவ்வளவு விஷயம் எழுதி கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி ஐசிஎம்க்கு வைஃப் இல்லையா தெரியாதா வெளியே அனுப்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி ஒரு 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 ஆக்களை பற்றி வெளியே நான் ஒன்று தான் கொண்டு இருக்கேன். நீங்க எத்தனை கொண்டு வெளிநாடு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு தான் தெரியும். இன்வைட் பண்றீங்க. இது சம்பந்தமா தலைவர் சொல்லுங்க. எது சம்பந்தமா இன்வைட் பண்ணீங்க? இவரை அன்இன்வைட்டட் கெஸ்ட் கௌரவ தலைவர் ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்டோட விட்டு ஏன் இப்படி பிரச்சனை உருவாக்குறீங்க? யார் இன்வைட் பண்ணினார் இந்த மீட்டிங்? இவர் எது சார்பா வந்தவர்? எனக்கு சொல்லுங்க தலைவர். என்ன அடிப்படையில் உள்ளுக்குள்ள வந்தவர்? நான் கதைக்கிறது ஒரு மக்களோட பிரச்சனை. இந்த தனிப்பட்ட பிரச்சனை மக்களுக்கு ஓபன் பண்ணி சொல்ல பாரு. இல்ல நான் ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ அனுமதி இல்லை. அழைக்கப்படுகின்ற ஆட்கள் மாத்திரம் அதிகாரிகள் அரசியல் கட்சி தான். சரியா? அதே நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருந்தா நாங்க டிசி ஆபீஸ்ல இருக்கோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் அர்ஜுனாவுக்கு இருக்கிறாரு, இந்த பக்கம் அவங்களிடம் முறைப்பாடுகள் சொல்லுங்க. அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய குரலாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம்.